ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு க்ரீட்டிங்ஸ் டே யூடியூப் சேனல். ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா பிரசன்னா நர்சரி. இதுதான் வந்து ஈசியால இருக்க ரொம்ப பிக்கஸ்ட் நர்சரி. இத பத்தி இன்னும் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவங்க ப்ரோ இருக்காருல்ல, அவர் சொல்லுவாரு. வாங்க. சொல்லுங்க ப்ரோ, உங்க நர்சரி பத்தி சொல்லுங்க. ஈசிஆர்லயே வந்து நீங்க தான் ரொம்ப பிக்கஸ்ட் நர்சரி வச்சிருக்கேன்னு சென்னையிலே ரொம்ப பெரிய நர்சரி தான், 4 ஏக்கர் வரும். சென்னையிலே பெரிய நர்சரி. ஆமா, ஏன்னா நம்மள்ட்ட இருக்க வெரைட்டி மாதிரி வேற எங்கேயுமே இருக்காது. ஸோ எல்லாம் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு வெரைட்டி இருக்கும். நம்மகிட்ட இருக்க வெரைட்டி எந்த நர்சரிலுமே இருக்காது. இந்த அளவுக்கு நிறைய வெரைட்டி இருக்கு. என்னென்ன வெரைட்டிஸ் நீங்க வச்சிருக்கீங்க? இண்டோர் பிளான்ட் இருக்கு, அவுட்டோர் இருக்கு, ஃப்ளவர் ஐட்டம் இருக்கு. ஸோ அது சென்சரி பிளான்ட் இருக்கு, அப்புறம் பாட்ஸ் இருக்கு, செராமிக், ஃபைபர் பாட் இருக்கு, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் இருக்கு. பிரைஸ் ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கு. ஸ்டார்டிங் 30 ரூபீஸ்ல இருந்து இருக்கு. 30 ரூபாயில இருந்து நீங்க ஸ்டார்டிங் பிரைஸ். எந்த நர்சரிக்கு போனாலுமே எல்லாரோட கேர்ள்ஸுக்கும் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகக்கூடியது வந்து ரோஸ் பிளான்ட் தான். சின்ன பிள்ளையில இருந்து வேலண்டைன்ஸ் டேல இருந்து எல்லாத்துக்குமே வந்து ரோஸ் வந்து ஒரு மெயினான பிளான்ட்டா இருக்கு. சோ இது ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன ப்ரோ? 30 ரூபீஸ். இதுவும் 30 ரூபியா? இது வரைக்கும் ரோஸ் செடி வந்து 30 ரூபீஸ் வந்து நான் கேள்விப்படல. என்னென்ன வெரைட்டி இருக்கு உங்ககிட்ட? அது நாட் ரோஸ் இருக்குங்க, பெங்களூர் ரோஸ் இருக்கு, காஷ்மீர் ரோஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஆந்திரா பன்னீர் ரோஸ் இருக்கு, நார்மல் பன்னீர் ரோஸ், நாட்டு பன்னீர் ரோஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஆர்கிட் ரோஸ் இருக்கு, கொடி ரோஸ் இருக்கு. கிட்ட ரோஸுக்கு மட்டுமே இங்க ஸ்டார்ட் ஆகி அங்க வரைக்கும் அவ்வளோ லாங் வந்து ஃபுல் வெரைட்டி கவர் பண்ணிருக்காங்க. இது என்ன வெரைட்டி டிஃபரெண்டா இருக்கு ப்ரோ? இது தாயந்தஸ்ங்க, சீசன் பிளான்ட். தாயந்தஸா? ஆமா, கால தாயவஸ். தாயந்தஸ் சீசனல் பிளான்ட், சீசன் மாதிரி தான் பூ இருக்கும். அதுக்கப்புறம் பூ இருக்கும், செடி இருக்கும், பூ போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப சீசன் வந்தாதான் பூவே வரும். இது என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு? என்னென்ன கலர்ல வச்சிருக்கீங்க? கலர்ல இது ஒயிட் இருக்குங்க, டபுள் கலர் இருக்கு, அப்புறம் பிங்க் இருக்கும், ரெட் இருக்கு. என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ? இது 50 ரூபீஸ் ஸ்டார்டிங் இருக்குது. ரோத்தி அவ்வளவுதானா? இல்ல இன்னும் கொஞ்சம் ஆகும். இது பவுடர் பண்ணா யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன பவுடர்லாம் வச்சா நல்லா இருக்கும். இது என்ன ப்ரோ? இதுவும் சாமந்தி தானா? ஆமா, இதுவும் சாமந்தி தான், ஹைபிரிட் வெரைட்டிங்க. ஹைபிரிட் அது கலர்ஸ்ல இருக்கு, நிறைய ஒரு 7 கலர்ஸ்ல இருக்கு. டிஃப்ரெண்ட் வெரைட்டிலாம் இதுல இருக்குங்க, சாமந்தி வெரைட்டில. ஸோ பால் சாமந்தி இருக்கு, அதுக்கப்புறம் துருப் சாமந்தி இருக்கு. வெரைட்டி ஏற்ற மாதிரி ரேட் வரும். ஒரு வெரைட்டிக்கு ஒரு ரேட். ஸ்டார்டிங் வந்து 30 ரூபீஸ். நீங்க இப்ப ஹைபிஸ்கஸ் வெரைட்டிஸ் சொல்லுங்க ப்ரோ. ஹைபிரிட் வெரைட்டிங்க இது. இதுல கலர்ஸ்ல ஒரு 12 கலர்ஸ் இருக்கும். ஹைபிரிட் மட்டும் 12 இருக்கா இல்ல மொத்தமா? ஹைபிரிட் மட்டும் 12 கலர்ஸ் இருக்கு. சோ நாட்டு சம்பரத்துல ஒரு 5 கலர் இருக்குங்க. அதிகமா பூக்குங்க, நார்மலோட கொஞ்சம் பெரிய பூவா வரும். ஹைபிரிட்னா கொஞ்சம் பூ பெருசா. ஆமா. பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங் 50 ரூபீஸ்ல இருந்து இருக்குங்க இது. வாவ், 50 ரூபாயில இருந்தா? ஆமாங்க. ஹைபிரிடா நார்மலா? ஹைபிரிடுங்க. ஹைபிரிடா இருக்கு, 50 ரூபாயில இருந்து இருக்கான். நார்மலா 50 ரூபீஸ் தாங்க. ரொம்ப பழமையான பிளான்ட். இந்த பூ மாலை எல்லாம் கோப்பாங்கல்ல, அப்ப பார்த்தது. அதோட இப்ப நான் நர்சரியில அகைன் பாக்குறேன். அதோட ஹைபிரிட் வெரைட்டி தான் இது. அதாவது இதை விட கொஞ்சம் பூ பெருசா கலரா, பட் இந்த கலர் தான் வந்து ஃபேமஸா இருக்கும் இல்லைங்களா? இது பிளான்ட் நேம் சொல்லுங்க, எனக்கு மறந்து போச்சு. பிளான்ட் நேம் வந்து வாடாமல்லிங்க. இது ஊர்லாம் நிறைய இருக்கும், வில்லேஜ் சைட்லாம் அதிகமா இதுதான் அதிகமா இருக்கும். சும்மாவே ரோட்ல வீட்டுக்கு பக்கத்துல இருக்குங்க. அது என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது 50 ரூபீஸ்ங்க ஸ்டார்டிங். இது ஹைபிரிட்னா? அதுவும் 50 ரூபீஸ் தாங்க. இதுல என்னென்ன கலர் அவைலபிளா இருக்கு? இது ஒயிட் இருக்குங்க, இப்போ லைட் பிங்க் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த மெரூன் கலர் இருக்கு. இதுவும் சீசனல் பிளான்ட் தான். இதுல 3 கலர்ஸ் இருக்குங்க. இப்ப நம்மகிட்ட இருக்கிறது வந்து 2 கலர்ஸ் தான் இருக்கு, ஒயிட் அந்த ஒயிட் கலர் இருக்கு. ஓகே, என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 50 ரூபீஸ் வருங்க ஸ்டார்டிங். இதுவும் 50 ரூபீஸா? இங்க இருக்க எல்லா ஃப்ளவரிங் பிளான்ட்டுக்குமே ஒரு நேம் இருக்கு. 50 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதான். இது எடுத்தா 50, இது எடுத்தா 50, அது எடுத்தா 50. சோ இப்ப நம்ம இந்த இடத்துல இருந்து அங்க வரைக்கும் தெரியுதா? அங்க இருந்து அந்த சைடு மணிக்கும். சோ இங்க இருந்து இங்க வரைக்குமே 50 ரூபீஸ்க்கான பிளான்ட் நிறைய இருக்கு. அதுவும் ஃப்ளவரிங் பிளான்ட் தான், டிஃப்ரெண்ட் வெரைட்டில ஹைபிரிடும் இன்க்ளூட் ஆகுது. இன்னும் நிறைய இருக்கு, உள்ள போனா தெரியும் வாங்க. இது ரொம்ப எல்லா வீட்டுக்கும் முக்கியமான செடி. அப்பதான் ஒரு வீட்டுல ஒரு பாட்டா இருக்கும். இப்ப இது பாட் போட்டு விக்கிற அளவுக்கு மாறிடுச்சு. என்ன செடி? முருங்கைக்கீரை தான். எவ்வளவு ரூபாய் இது? 50 ரூபீஸ். 50 ரூபாய்க்கு ஒரு முருங்கை கீரை கரைக்கிற நிலைமையில இப்ப ஒரு கீரை செடியே இருக்கு. இதுல ஹைபிரிட் இருக்கா? ஹைபிரிட் வெரைட்டி தாங்க அது. ஓ, ஹைபிரிட் தானா? சின்னதுல காய் வந்துருவாங்க. எப்படி இதுக்கு சீட்லாம்? சீட்ஸ்லாம் கிடையாதுங்க. நான் சின்ன வயசுல பாக்கும்போது முருங்கை மரத்தை வெட்டி அது மேல சாணியை தட்டி முளைக்கும். அது நார்மல். இது ஹைபிரிட் வெரைட்டி தாங்க. அதனால அப்படியே குட்டியாவே
ரொம்ப ஹைட்லாம் Wow. வராது. என்ன ப்ரோ இது மரம் நட்டுருச்சு இது ஃபைகஸ் போன்சைங்க இது. போன்சாய்னா வந்து இவ்வளவு தூரம் இருக்கும் இவ்வளவு இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. இது என்ன இவ்வளவு Wrapping. பெருசு? டிராப்பிங்ல சின்னதும் இருக்கு, பெருசும் இருக்கு, மீடியமும் இருக்கு. இது வந்து விக்கிறதுக்கா இல்ல சும்மா இல்ல விக்கிற சேல் தாங்க. எவ்வளவு போகும் இது? 4 lakhs வரும். ஓ மை காட் 4 லட்சம் ரூபாய். ஆமா. 30 ரூபாயில இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிளான்ஸ் எல்லாமே இருக்கு இங்க. இப்ப இவங்க கிட்ட இருக்க ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் காமிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. இப்ப பாருங்க மாங்காய் வரும். என்ன பிரைஸ் ப்ரோ இது? ஸ்டார்டிங்ல 600 இருந்து இருக்குங்க. தாய்வான் மேங்கோ இது. சின்னதுல காய் வரும். ரொம்ப ஹைட்லாம் போகாது. வெரைட்டிஸ்ல இருக்கா? வெரைட்டிலாம் இருக்குங்க. டோட்டல் சைஸ் எவ்வளவுதான்? ஆமா, இது தாய்வான் வெரைட்டி. இந்த சைஸ்லயே உங்களுக்கு காய் வந்துரும். அத்திப்பழம் பிளான்ஸ் கூட இவங்க கிட்ட இருக்கா. என்ன பிரைஸ் ப்ரோ ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்டிங் 250 வருங்க. அண்ட் இந்த ஃப்ரூட் டிஃபரெண்டா இருக்குல்ல பார்க்கவே. என்ன ஃப்ரூட் ப்ரோ இது? இது வாட்டர் ஆப்பிளுங்க. இது ஒரு சில ஆப்பிள் வெரைட்டி எல்லாம் வந்து கூலிங்கான பிளேஸ்ல இருக்கிறதுதான் சொல்லுவாங்க. பட் இது எல்லா இடத்துக்குமே வரும். இது இந்த வெரைட்டி வந்து எல்லா இடத்துக்குமே எல்லா மனுக்குமே வரும். ஓகே, இந்த சைஸ்னா என்ன ரேட் சொல்லுவீங்க? 1005 வருங்க. ஸ்டார்டிங் 200 வருங்க. ஜாக் ஃப்ரூட் வரும்னு நினைச்சேன், பட் இது வந்து சீத்தாப்பழமா? முல்சித்தாங்க. முள் சீத்தா. என்ன பிரைஸ் ப்ரோ அது? 1005 வருங்க. இது கேன்சர் பேஷண்ட்லாம் சாப்பிடலாம் இது. ஸோ அதுக்கு பெனிஃபிட் அது. வேற என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க? எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குங்க. ரேர் ஃப்ரூட் முதற்கொண்டே இருக்குங்க நம்மளுக்கு. ரேர் ஃப்ரூட் வெரைட்டி அது மட்டும் காமிக்கலாம். நாலு ஏக்கர் அவங்ககிட்ட இல்லாத வெரைட்டியே கிடையாது. எல்லா டைப் ஆஃப் வெரைட்டியும் இருக்கு. பட் அதுல நான் ரெக்வஸ்ட் பண்ணி ரொம்ப ரேர் வெரைட்டி காமிங்க ப்ரோன்னு சொல்லி ரொம்ப தூரம் நடக்க வச்சு ஒரு காட்டுக்குள்ள நுழைய மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து இதுதாங்க ரேர் வெரைட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல என்னென்ன ரேர் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது அந்த ஃப்ரூட் சாப்பிட்டு எது சாப்பிட்டாலும் அது ஸ்வீட்டா இருக்கும். நீங்க எது சாப்பிட்டாலும், நீங்க லெமன் சாப்பிட்டாலும் ஸ்வீட்டா தான் இருக்கும். பிளஸ் உப்பு காரம் எது சாப்பிட்டாலும். அப்ப ஃப்ரூட் இருக்கா? ஆமா ஆமாங்க, மிராக்கல் ஃப்ரூட். மெடிக்கல் மிராக்கல். பூ இருக்கு. அதுக்கப்புறம் வரும். அது பழுக்கல, காயோட வேணா இருக்கும் ஒண்ணு. ஒரு நிமிஷம். கேட்கவே செம்ம மிராக்கலா இருக்கு. இதுல இருந்து வர ஃப்ரூட் வந்து ரெட் கலர்ல பழுக்குமா. அது சாப்பிட்டுட்டு எது சாப்பிட்டாலுமே வந்து நம்மளுக்கு ஸ்வீட்டா தான் இருக்குமா. இந்த ஃப்ரூட் நேமே மிராக்கல் பிளான்ட் தானா. சோ இப்ப ஃப்ரூட்டே நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேனே, பிளான்ட்டே இப்பதான் பாக்குறேனே. இது என்ன பிரைஸ்ல இருந்து வருது? ஸ்டார்டிங் 550 வரும். 550 பரவாயில்லையே, ரொம்ப எக்ஸாட்டிக் வெரைட்டின்னு சொல்லி 550 தான் சொல்றீங்க. எவ்வளவு தூரம் வரைக்கும் வளரும் இது? இதுன்னா ஒரு 12 feet வருங்க. 12 feet வளரும். இது எப்படி இருக்கும்? சாப்பிடலாமா? சாப்பிடலாம். இனிப்பா இருக்கு. இது பாக்கும்போது பள்ளி முட்டை மாதிரி இருக்கு. இந்த ஃப்ரூட் பத்தி சொல்லுங்க. கேட் ஃப்ரூட்டுங்க இது. இதுவும் ரேர் வெரைட்டி தாங்க. இதெல்லாம் நமக்கெல்லாம் கிடைக்காது. இது இம்போர்ட்டட் தான். இதுதான். என்ன பிரைஸ் ப்ரோ இது? அதுவும் 550 தாங்க. லெமனா? நம்ம சாப்பிட நார்மல் லெமனா இது? ஆமா, இல்ல அது வேற. இது தோலோட சாப்பிடணும். அது ஓ, இது சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிடுவாங்க. அது இது பழுத்து இருக்கு. இது வந்து வாஷ் பண்ணிட்டு சாப்பிடணும் சரிங்களா? இங்கெல்லாம் வாஷ் பண்ணி இருக்க மாட்டாங்க. நான் அதோட அப்படியே தொடச்சிட்டு அப்படியே சாப்பிடலாம்ல? சாப்பிடணும். ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. என்ன பிரைஸ்? இது 1005 வரும். அந்த ஹைட்டே. ஆமா. ஐயோ, சோ மாங்கா இதெல்லாம் விற்பனைக்கு அல்ல. பட் இவங்க கிட்ட வாங்கினா இந்த மாதிரி நல்லா வளரும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதுக்காக மத்தியில வச்சிருக்கீங்களா? பேம்பு மூங்கில் மரம் இது பார்க்கலான்னு வரும்போது இந்த மாங்காய் வந்து ஆட்டிய போட்டுட்டோம். சோ சொல்லுங்க ப்ரோ. இது பேம்போ தாங்க. இது வெரைட்டி சின்ன லீஃப். இது பெரிய லீஃப்னா உங்களுக்கு இருக்கு. இது கொஞ்சம் அழகுக்காக வைக்கிறதாங்க. இது மத்தபடி புஷ் டைப்ல தான் அது வளரும். ரொம்ப ஹைட் எல்லாம் போகாது. இது என்ன பிரைஸ் வரும்? 1005 வருங்க. ஓகே. என்ன செடி ப்ரோ? இது தெர்மலியா. இது என்ன பிரைஸ் ப்ரோ? இது 25 வருங்க. 2500 ஆமா. இந்த பிரைஸ்க்கு ஸ்டார்டிங் 400 வரும். இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ரெண்டு வெரைட்டி இருக்குங்க. கிரீன் இருக்கு, வேற ஒயிட் இருக்கு. அங்க பார்த்தா அதே அம்பரலா செடி, அது பேர் வந்து டெர்மலியா. நம்ம அம்பரலா செடினே சொல்லுவோம். அதோட ஒயிட் வெரைட்டி தான் இதான். இத பாக்க எப்படி இருக்குன்னா, இந்த வின்டர் சீசன்ல வந்து ஸ்னோலாம் ஃபால் ஆச்சுன்னா ஒரு லுக் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. பட் இலலாம் வந்து காஞ்சு போன அந்த மாதிரி ஃபீல் இருக்கு. பட் அது கலரே டபுள் ஷேடு. அதாவது ஒயிட் கலர்ல அவுட்லைன் கொடுத்து உள்ள லைட் கிரீன் கலர்ல வந்திருக்கு. எல்லார் வீட்லயும் வந்து இண்டோர் பிளான்ட்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாம் ட்ரீ தானே. அதோட ஸ்மால் வெரைட்டில இருந்து ஸ்டார்ட் ஆகி லார்ஜ் வெரைட்டி வரைக்குமே இருக்கு.
அதாவது இந்த பெருசு பெருசா இருக்கிறது எல்லாமே வீட்டுக்கு வெளியே வைக்கிறது, உள்ள வந்து இண்டோருக்காக வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பிரைஸ் ப்ரோ? இது ஸ்டார்டிங் 350 வரும். 350ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளவு பெரிய மரம்னா என்ன சார்ஜ் பண்ணுவீங்க? இதுனா 4,500 வரும். 4500 வருமா? இதுதான் மல்பெரி. மல்பெரிலாம் வந்து எக்ஸாட்டிக் வெரைட்டி ஃப்ரூட் தானே, ஆமாங்க. அது ஒரு வெரைட்டி தான். இது இன்னும் பழுக்கணும்ல, ஆமா, இன்னும் கொஞ்சம் பழத்தா பயங்கர ஸ்வீட்டா இருக்கு. இன்னும் ஸ்வீட்டா இருக்க வெரைட்டி. அது போகமே நார்மலா அவர்கிட்ட வந்து மாதுளை பழம் இருக்கு, கோவா இருக்கு, இன்னும் என்னென்ன நிறைய இருக்குன்னு சொன்னீங்க. சப்போட்டா இருக்கு, சீத்தா இருக்கு, சீத்தால ராம் சீத்தா இருக்கு, முள் சீத்தா இருக்கு. அதுக்கப்புறம் நெல்லி வெரைட்டி இருக்குங்க. நெல்லி வெரைட்டி. அதுக்கப்புறம் லெச்சி ஃப்ரூட்லாம் இருக்கு. லெச்சி இருக்கா? லெச்சி இருக்கு. அப்புறம் நாவல் இருக்கு, ஒயிட் நாவல், பிளாக் நாவல் இருக்கு. அதுக்கப்புறம் சாத்துக்குடி இருக்கு. பழம் நான் சாப்பிட்டிருக்கேன். ஏலகிரி, நீலகிரி அது மாதிரி எல்லாம் ஏரியாக்கு போகும்போது ஸ்டார் ஃப்ரூட் சாப்பிட்டுருக்கோம்ல. சோ இதுதான் வந்து அதோட மரமா. ஆனா எனக்கு டவுட், எப்படி இந்த கிளைமேட்ல வளருது இது? ஸ்டார் ஃப்ரூட்லாம் எல்லா கிளைமேட்லயும் வருங்க. ஓ, அது அந்த அதுக்கெல்லாம் இது மாதிரி எல்லாம் கிளைமேட்லாம் கிடையாதுங்க. எல்லா இதுலயும் சீசன்ல வந்துடும். அது இது நிறைய பழுக்கக்கூடியதா இல்ல? இல்ல, நிறைய பழம். நிறைய இருக்கு. அது எல்லாமே பூதாங்க. இதுல என்ன ரேஞ்ச் போயிருக்கு? அது 1500 வரும். 1500 வரும். ஸ்டார்டிங் 250 வரும். சுத்தி ஃபுல்லா இருக்கிறது வந்து எல்லாமே வந்து எல்லா பிளான்ட்ஸுமே வந்து ஃப்ரூட் அண்ட் ஃபிளவர் வெரைட்டி தான். அது மட்டும் இல்லாம வெளியே டெக்கரேட்டிவ் பிளான்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே இப்ப இருக்குமே கவர் பண்ணது எல்லாமே அவுட்டோர் பிளான்ட்ஸ் தான். இண்டோர் பிளான்ட்ஸுக்கும் சொல்லி உள்ள அங்க தனியா வந்து ஷெட் மாதிரி ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்களா, அதுக்குள்ளதான் இண்டோர் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப போயிடலாம் பாக்க. இந்த ஷெட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே இண்டோர் வெரைட்டிஸ் தான். அதாவது 250 வெரைட்டிஸ் இருக்கு. அதுலயே வந்து சைஸ் வைஸ் டிஃபர் ஆகும். சோ பிளான்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் இருக்கு. இப்ப ரொம்ப டார்க் ஆயிடுச்சு லைட் இல்லாத காரணத்தால இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு இண்டோர் பிளான்ஸை கவர் பண்ணி பார்ட் 2 வீடியோவா நான் போடுவேன். சோ இப்போதைக்கு நம்ம வந்து அவுட்டோர் பிளான்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபிளவர் மட்டும் தான் கவர் பண்ணிருக்கோம். ஓகே அப்புறம் சோ பாய். அவங்க கிட்ட இல்லாத செடி என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. இது எப்படி இருக்கும்? சாப்பிடலாமா? சாப்பிடலாம். மயக்கமா வருது. ஐயோ, சோ மாங்காய் தெர்மலியா? அது தெர்மலியா? தெர்மலியா இது கொடாதா? தெர்மலியா கொடை மாதிரி வளருமே. வாவ், இதெல்லாம் பார்க்கும்போது செமையா இருக்குல்ல. உள்ள போய்கிட்டே இருக்கு ஆழமா. இப்ப வந்து நான் ஒரு பெரிய வீடு கட்டி இருக்கேன், ஓகேங்களா? எனக்கு வந்து ஒரு இடம் காலியா இருக்கு. நீங்களே எல்லாமே பண்ணி தரணும், A to Z. நான் கேக்குற பிளான் எல்லாம் பண்ணி தருவீங்கன்னா அது எல்லாமே நீங்க பண்ணி தருவீங்க. எல்லாமே லேண்ட்ஸ்கேப் முதல்ல எல்லாமே நாங்க ஆல் ஓவர் இந்தியா, எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணுவாங்க. US, அமெரிக்கா, யூரோப் எங்க இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவீங்க. அதுக்கு நீங்க டிக்கெட் எடுத்து கொடுத்தா நாங்க போறோங்க. டிக்கெட் மட்டும் எடுத்து கொடுங்க, அவங்க வந்துருவாங்க. A to Z எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன பட்ஜெட்ல இருந்து பண்ணிருக்கீங்க? அது 350ல இருந்து இருக்குங்க. ஸ்டார்டிங் 350. இது வரைக்கும் இந்த ஹவுஸ்ல ஒரு வீட்ல போய் ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்குலாம் என்ன அமௌண்ட் நீங்க சார்ஜ் பண்ணிருக்கீங்க? அது பிளான்ட்டை பொறுத்து இருக்குங்க. கம்மியா இருந்தா கம்மியா ஆகும். சோ அதுக்கு பிளான்ட் அதிகமா இருந்துச்சுன்னா ரேட் கொஞ்சம் அதிகமா ஆகும். வெரைட்டி பொறுத்து. ஆமா. ஓகே.